ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ 6th சயின்ஸ் நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் 5th யூனிட் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா விலங்குகள் வாழும் உலகம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தாவரங்கள் வாழும் உலகம் பார்த்துருப்போம். இப்போ விலங்குகள் வாழும் உலகம். உயிரினங்களில் வந்து என்ன பல்லுயிர் தன்மை வந்து இருக்குது. அதாவது இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செல் கொண்ட விலங்குகள், பல செல் கொண்ட விலங்குகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பறவையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஓணான், மீன், ஒட்டகம், இதோட தகவமைப்பை வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த சிம்பிள் டயக்ராம் மாதிரி இந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு செல் கொண்டதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பாரமீசியம், அபீமா, யூக்ளினா. பல செல் கொண்டதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். புலி, மனிதன், குரங்கு, மண்புழு, நத்தை, தவளை, மீன், புறா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா பல செல் கொண்ட உயிரினங்கள். இப்போ ஒட்டகத்துக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஒட்டகத்துக்கு வந்து நீண்ட கண்ணிமை இருக்கும், இதுக்கு திமில் காணப்படும், இதோட தோல் வந்து தடித்து காணப்படும். இந்த ஒட்டகம் வந்து அதிக அளவு நீரை வந்து சேமித்து வைக்கும். கால்கள் வந்து தட்டையாக இருக்கும், நீண்டும் காணப்படும். இதுக்கு வந்து வியர்க்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வியர்வை வந்து கிடையாது. இது பறவைனா நமக்கு தெரியும், பறவைக்கு வந்து ரெக்கை இருக்கும். மார்பு பகுதி வந்து அழுத்தத்தை தாங்கிறதுக்காக உறுதியான மார்பு தசையால் இருக்கும். அதுக்கப்புறம் எலும்பு வந்து பறக்கிறதுக்கு ஏதுவா எடை குறைவான அமைப்புடையதாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓணான். ஓணான் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னா, அசைக்கக்கூடிய கண் இமைகளை வந்து கொண்டு இருக்கும். இதோட தோல் வந்து செதில்களால் ஆகியிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீன் அப்படின்றது இதோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா, படகு போல இருக்கும். இதில் துடுப்பு இருக்கும், வால் இருக்கும், செவில் இருக்கும், செதில்கள்லாம் இருக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இது 6th லெவல்னால ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம வாழக்கூடிய பகுதியில் சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னா, பறவை, தாவரங்கள், பூச்சி இனங்கள், அதே மாதிரி மீன், நிலத்தில் வாழ்கிறது, நீரில் வாழ்கிறது, இந்த மாதிரி நிறையா உயிரினங்கள் வந்து இருக்குது. இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. உயிரினங்களோட பல்லுயிர் தன்மை அப்படின்றது எங்கே காணப்படுது அப்படின்ற உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய உலகத்தில் தாவரங்களையும் விலங்குகளையும் அதோட தன்மைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் பல்லுயிர் தன்மை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு தனித்துவ பண்பு வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ உயிரின பல்லுயிர் தன்மை அப்படின்றது காடுகளில் இருந்தாலும் சரி, வீடுகளில் வாழக்கூடிய விலங்கு அல்லது சிற்றினங்களோட எண்ணிக்கை, அதோட உயிரியல் சமூகம், சூழ்நிலை மண்டலம், இதெல்லாம் சேர்ந்தது தான் உயிரியல் தன்மை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, அதோட சமூகங்கள் எப்படி இருக்குது, அதோட சூழ்நிலை மண்டலம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிற்றினம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறதான் உயிரியல் பன்வகை தன்மை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயிரினங்கள் வாழும் பல்வேறு அது எந்த இடங்களில் வாழுது, அந்த வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து எப்படியெல்லாம் தகவமைப்பை பெற்றிருக்கு அப்படின்றது வந்து இந்த உயிரில பல்வகை தன்மையில் அடங்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா பாலைவனம், காடு, மலை, ஏறு, ஆறு, வயல்வெளி, இந்த மாதிரி கூட சூழ்நிலை மண்டலங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பாலைவனத்தில் எது அதிகமாக இருக்கும்னா ஒட்டகம், காட்டில் வந்து புலி, சிங்கம் இதெல்லாம் இருக்கும். மலைப்பகுதிகளில் வந்து அந்த வரையாடு, மலையாடு, இந்த மாதிரி இதெல்லாம் காணப்படும். ஏரி, ஆறுனா மீன்கள் வந்து காணப்படும். இது வந்து அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பு வந்து பெற்றிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை மண்டலத்திலுமே வந்து என்னன்னா, மனிதன் உட்பட வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து என்னன்னா ஒரு சமூகத்தை வந்து அமைச்சுக்கிறாங்க. இப்படி வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கி தான் வாழ்றாங்க. இந்த வாழ்ற எல்லாருமே விலங்குகளும் தாவரங்களும் வந்து என்னன்னா எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டு இருக்காங்க. காற்று, நீர், மண், ஆகாயம், இந்த மாதிரி பஞ்சபூதங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. இதுல வந்து 2 காரணிகள் வந்து இருக்கு. என்னன்னா உயிர் காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள். உயிராக இருக்கக்கூடிய எல்லாமே உயிர் காரணிகள் அடங்கும், உயிரற்ற எல்லாமே உயிரற்ற காரணிகள் அடங்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாழிடம். மீன், நண்டு இதெல்லாம் எதில் வாழும்னா நீரில் வாழும். யானை, புலி, ஒட்டகம் இந்த மாதிரி விலங்குகள்லாம் நிலத்தில் வாழும். நீரில் வாழக்கூடியது, நிலத்தில் வாழக்கூடியது. நெக்ஸ்ட்டு புவியோட தன்மை எப்படி இருக்குது, அதோட சூழ்நிலையோட அமைப்பு எப்படி இருக்குது, அந்த அமைப்புலையும் அதோட தன்மை வந்து இடத்துக்கு இடம் எப்படி மாறுபட்டு இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சில விலங்குகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒட்டகம் வந்து சொல்லலாம். ஒட்டகம் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அது வந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். ஒட்டகம் வந்து எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். மேக்சிமம் ஒட்டகம் எங்கே காணப்படும்னா பாலைவனம். பாலைவனம் அப்படின்றது என்னென்னா ரொம்ப தண்ணி இல்லாத ஏரியா, தண்ணியே இருக்காது, எப்பயாவது தான் மழையே வந்து பெய்யும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் பாலைவனம். அங்கே இருக்கக்கூடிய தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரி உடலமைப்பை பெற்றிருக்கக்கூடியதான் ஒட்டகம். அதே மாதிரி துருவக்கரடி, பெண் குயில் இதெல்லாம் வந்து என்னென்னா குளிர் பிரதேசத்தில் வாழும். அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அதோட உடம்புல வந்து தகவமைப்பை பெற்றிருக்கும். இந்த தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து இனப்பெருக்கம் செய்வாங்க. அந்த இடத்துலையும் வந்து என்னென்னா வாழிடமாக கொண்டு வாழ்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள்.
நம்ம உயிரினத்தோட அடிப்படை அலகு அல்லது செயல்படக்கூடிய மிகச்சிறிய அலகு அப்படின்னா என்ன அப்படின்னா செல்கள். எதா இருந்தாலும் அடிப்படையாக இருக்கக்கூடியது செல். செல் அப்படின்றது வந்து என்னன்னா உடல்ல வந்து ஒவ்வொரு செயலுக்குமே வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது வந்து செல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது செல்லு. செல்லெல்லாம் சேர்ந்தது தான் திசு, திசுவெல்லாம் சேர்ந்தது தான் உறுப்பு, உறுப்பெல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலமாக இருக்குது. இப்போ இந்த செல்லை வந்து நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாது. இது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நுண்ணிய செல்களாக இருக்கிறனால நம்ம நுண்ணுக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு சில உயிரினங்களை வந்து ஒரே ஒரு செல்லு தான் காணப்படும். ஒரு சில உயிரினங்களில் வந்து என்னென்னா பல செல்கள் வந்து காணப்படும். இந்த மாதிரி ஒரு செல் இருக்கக்கூடிய உயிரினங்களை ஒரு செல் உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். பல செல்கள் இருக்கக்கூடிய உயிரினங்களை பல செல் உயிரிகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ ஒரு செல் உயிரிகளுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. பல செல்லுக்கு மீன், தவளை, பல்லி, பறவை, மனிதன், சிங்கம், புலி இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கப்பூரில் பறவைகள் பூங்கா இருக்குது. என்ன பறவைகள் பூங்கா அப்படின்னா ஜீராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவைகள் பூங்கா இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பென்குயின் பறவைகளை வந்து பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க. அதோட வெப்பநிலை வந்து எவ்வளோ இருக்குன்னா 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் அல்லது அதுக்கும் குறைவான நிலையில தான் பராமரிக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த பனிக்கட்டி நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதோட வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இல்லாட்டி அதோட குறைவான தகவமைப்பில் தான் அது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு செல் உயிரினங்கள் இதை வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து நீரில் வாழக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றும் இது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும். விலங்குகள்கிட்ட வந்து மிகவும் முதன்மையான உயிரினங்களாகவும் இந்த ஒரு செல் உயிரினங்கள் வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு செல் உயிரினங்களுக்கும் இதுக்குன்னு ஒரு சிறப்பான அமைப்புகள் வந்து இருக்கும். அதாவது இதுக்கு உடலுக்குள்ளேயும் அந்த ஒரு செல்லுக்குள்ளேயும் பல நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அமீபா. அமீபா அப்படின்றது ஒரு செல் உயிரி. இதுக்கு வந்து நம்மள மாதிரியே உணவு செரிக்கிறது, இடப்பெயர்ச்சி செய்கிறது, சுவாசிக்கிறது, இனப்பெருக்கம் இந்த எல்லா செயல்பாடுகளுக்குமே அமீபாவுக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே நடக்கும். இந்த ஒரு செல்லுக்குள்ளே சின்ன சின்ன நுண்ணுறுப்புகள் இருக்கும், அது மூலமாக நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ அமீபாவுக்கு உணவு எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த நீரில் இருக்கனால நீரில் இருந்து உணவை வந்து எடுத்துக்கிறோம். இந்த உணவு வந்து உணவு குழி மூலமாக செரிமானம் அடையும். சாப்பிட்ட உணவு கழிவாக வந்து வெளியேறணும்ல, இது வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னா நுண்குமிழ்கள் மூலமாக கழிவு நீக்கம் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே உணவு குழி இருக்குது, அதாவது நுண்குமிழ்கள் இந்த மாதிரி நுண்ணுறுப்புகள் வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எப்படி சுவாசிக்குது அப்படின்னா எளிய பரவல் முறை மூலமாக சுவாசிக்குது. அதாவது உடலோட மேற்பரப்பு மூலமாக இது வந்து சுவாசிக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்னா போலிக்கால்களை பயன்படுத்தி இது வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரமீசியம். இதுவும் ஒரு செல் உயிர் தான், நீரில் வாழக்கூடியது. இது எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுதுன்னா குறியிலைகள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அமீபா, போலிக்கால்கள். பாரமீசியம் வந்து குறியிலைகள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யுது. யூக்ளினா வந்து எப்படி இடப்பெயர்ச்சி செய்யும் அப்படின்னா கசையிலை. எதுக்கு போலிக்கால், எதுக்கு குறியிலை, எதுக்கு கசையிலை அப்படின்றத நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பல செல் உயிரிகள். பல செல் காணப்படக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே பல செல் உயிரிகள் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பெரும்பாலும் விலங்காக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா பல செல் உயிரிகளாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த செல்கள் பல செல்கள் வந்து என்னென்னா இது வந்து ஒவ்வொரு பணியை ஒவ்வொரு உறுப்பாக மாறி ஒவ்வொரு பணியை வந்து செய்யுது. அதாவது இந்த செல்களோட தொகுப்பெல்லாம் சேர்ந்து தான் திசெல்லாம் சேர்ந்து தான் உறுப்பு வந்து என்னென்னா அதுக்குன்னு ஒவ்வொரு பணியை வந்து செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பல செல் உயிரிகளுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, குரங்கு மற்றும் மனிதன் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஒரு செல் உயிரி அப்படின்னா ஒரு செல்லு மட்டும் தான் இருக்கும். பல செல் உயிரினா பல செல்கள் வந்து இருக்கும். இந்த ஒரு செல்லுக்குள்ளேயே எல்லா செயலையுமே செய்யும். இது வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் கொண்ட செல்கள் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட செல்கள் வந்து பிரிக்கப்பட்டு வெவ்வேறு செல்கள் மூலமாக செய்யப்படுது. நெக்ஸ்ட் ஒரு செல் உயிரி அப்படின்றத இந்த நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அது ரொம்ப சின்னது. பல செல் உயிரி அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம வெறுங்கனாலே பார்க்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செல் உயிரிக்குள்ள திசு இருக்காது, உறுப்பு இருக்காது, உறுப்பு மண்டலம் இருக்காது. ஆனால் பல செல் உயிரிகளை வந்து திசு இருக்கும். ஏன்னா நிறையா செல்கள் இருக்கனால அது திசுவாக மாற்றம் அடைஞ்சு உறுப்பாக மாற்றம் அடைஞ்சு உறுப்பு மண்டலங்களாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செல்களின் அளவு அதிகரிக்கிறது மூலமாக வளர்ச்சி அடையும். அப்புறம் எப்படி அமீபா வளருது அப்படின்னா இது வந்து எண்ணிக்கையில் பெருகாது, மாறா அது வந்து என்னன்னா அதோட அளவு மட்டும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட வளர்ச்சி அப்படின்றத சொல்கிறாங்க.
ஆனால் பல செல் உயிரிகள் எப்படின்னா செல்கள் வந்து பிளவுபடும், செல்கள் பிளவுபட்டு அதோட எண்ணிக்கையை அதிகரிக்கும். இது மூலமாக அது வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. பல செல்லுக்கு மண்புழு, மீன், தவளை, பல்லி, மனிதன் இதை வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில விலங்குகள் கொடுத்துருக்காங்க. தவளை, மீன், ஒட்டகம், பல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தகவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தவளையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தகவமைப்பை வந்து மேற்கொண்டு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விலங்குகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குன்னு வந்து என்னென்னா சிறப்பு அமைப்புகள் இருக்கும். இதைத்தான் நம்ம தகவமைப்புன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பு அமைப்புகள் இருக்கும். இதை தான் வந்து தகவமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்ம தகவமைப்புன்னு பார்க்குறோம். அந்த தகவமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பு அமைப்பை வந்து பெற்றிருக்கும். அதைத்தான் தகவமைப்பு அப்படின்றத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மீன் வந்து எங்கே இருக்குன்னா நீரில் வாழும். அது நன்னீராக இருந்தாலும் சரி, கடல் நீராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வாழும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மீன் வந்து எந்த மாதிரி தகவமைப்பு பெற்றிருக்கும் அப்படின்னா நீர்வாழ் தகவமைப்பை பெற்றிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீனுக்கு தலை, உடல், வால் இது எல்லாமே சேர்ந்து படகு மாதிரி ஒரு வடிவத்தை கொடுக்கும். மீன் இப்படி இருக்குது அப்படின்னா தலை, உடல், வால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு படகு மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. இது வந்து நீரில் வந்து எலிசா, அதாவது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப வேகமாகவும் வந்து நீந்துறதுக்கு உதவுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீன் வந்து எப்படி சுவாசிக்குது அப்படின்னா செவில்கள் மூலமாக சுவாசிக்குது. அல்லது நீரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும்ல, அந்த ஆக்சிஜனை வந்து செவில்கள் மூலமாக எடுத்துக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து செவில்கள் மூலமாக சுவாசிக்குது. இதுதான் வந்து இதோட சிறப்பு தகவமைப்பு அப்படின்றத கூட சொல்கிறாங்க. மீனோட உடல் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா செதில்கள் வந்து இருக்கும். இதுதான் வந்து மீனோட உடலை பாதுகாக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீனுக்கு வந்து துடுப்பு இருக்கும், உறுதியான வால் இருக்கும். வால் வந்து எதுக்கு அப்படின்னா திசை வந்து மீன் நீந்திரப்ப திசை திருப்புறதுக்கு, ஈஸியாக திரும்புறதுக்கும், உடலை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கும் எது உதவுதுன்னா வால் வந்து உதவுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பல்லி வந்து என்னென்னா செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்டிருக்கும். பல்லி வந்து எப்படி இருக்குன்னா செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்டதாக இருக்கும். இது வந்து ஊர்வன வகையை சார்ந்திருக்கும். இதில் வந்து கால்கள் இருக்கும், அசையக்கூடிய கண் இமைகள், கண் வெளிப்புற காது இது எல்லாமே வந்து என்னென்னா பல்லிகளில் இருக்கும். இதை வச்சு தான் பாம்புகளில் இருந்து பல்லிகள் வந்து வேறுபடுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பல்லிகள் வந்து எங்கே வாழும் அப்படின்னா வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வாழும். பல்லிகளுக்கு நமக்கு தெரியும் 4 கால் இருக்கும். 4 கால்கள் வந்து வலிமையானதாக இருக்கும், நடக்க வந்து உதவுது. நெக்ஸ்ட்டு சில பல்லிகளில் தலை வந்து இணைப்பு மூலமாக தலையை வந்து என்னென்னா முழுமையாக சுற்றக்கூடிய தன்மை இருக்குது. தலையை வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து சுற்றக்கூடிய தகவமைப்பு அதுக்கு வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீன் வந்து பார்த்தா செவுள் மூலமாக சுவாசிக்குதுன்னு, பல்லி வந்து நுரையீரல்கள் மூலமாக சுவாசிக்குது. பல்லிகளுக்கு வந்து உணவு வந்து என்ன அப்படின்னா கொசு, அதுக்கப்புறம் வந்து கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சி வகைகளை தான் இது வந்து எடுத்து சாப்பிடும். இதில் வந்து என்னென்னா பற்கள் வந்து காணப்படுது. பற்களில் வந்து என்னென்னா நீட்சி பகுதிகள் இருக்கும். அந்த நீட்சி பகுதிகளை வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம். பல்லி வந்து அந்த நாக்கன் மாதிரி நீட்டி அதை வந்து பிடிச்சி இழுத்து சாப்பிடும். இந்த மாதிரி பல்ல காணப்படக்கூடிய நீட்சி பகுதிகளை தான் இறையை வந்து பிடிச்சி இழுத்து சாப்பிடுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பல்லிகள் வந்து நம்ம பல்லிக்கு 4 காலுன்னு தெரியும். அதுலேயே ஒரு சில பல்லிகள் வந்து 2 கால்லையே வந்து ஓடக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த பல்லியோட வால் வந்து உடலை வந்து சமநிலையில் வைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பின்னோக்கி வந்து இருக்கும், அந்த வால் வந்து பின்னோக்கி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். இதனால தான் வந்து பல்லி வந்து 2 காலில் ஈஸியாக சமநிலையில் ஓட முடியுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சில பல்லிகள் வந்து என்னென்னா விரலிடை சவ்வு வந்து காணப்படும். சில பல்லி நம்ம 4 கால், இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடியது. 2 கால் இருக்கிறதுல வந்து என்ன 2 காலில் ஓடும். உடலை வந்து சமநிலையில் வைக்கிறதுக்காக வால் வந்து பின்னோக்கி மேல் நோக்கி இருக்கும் அப்படின்றது 2வது பாயிண்ட் பார்த்தோம். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா சில பல்லிகளுக்கு வந்து விரலிடை சவ்வு இருக்கிறனால இது வந்து பறக்கத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால வந்து ஈஸியாக வந்து தரையிறங்கும் தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பறவைகள். ஃபஸ்ட்டு நம்ம மீன் பார்த்தோம், பல்லி பார்த்தோம், அடுத்து பறவைகள் அப்படின்னாலே பறவைகளுக்கு வந்து இறகுகள் வந்து இருக்கும். பறவையோட உடல் வந்து எப்படி இருக்கும்னா இறகுகளால் மூடப்பட்டிருக்கும். இது வந்து படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் இது வந்து என்னென்னா ஈஸியாக வந்து காற்றுல பறக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பறவைக்கு வந்து வாய் இருக்காது, வாய்க்கு பதிலாக அலகுகள் இருக்கும். இந்த அலகுகள் மூலமாக தான் உணவை சாப்பிடுது. பறவைகள் வந்து எது மூலமாக சுவாசிக்குது அப்படின்னா நுரையீரல்கள் மூலமாக சுவாசிக்குது. நெக்ஸ்ட்டு பறவைகளோட முன்னங்கால், இதுக்கு இருக்கக்கூடிய முன்னங்கால்கள் தான் வந்து இறக்கையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட எலும்புகள் வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அது இல்லாமல் வெற்றிடமாக இருக்கிறனால தான் காற்றுல ஈஸியாக பறக்க முடியுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
பறவைகள் வந்து பறக்கும், அதே மாதிரி வந்து நிலத்தில் நடக்கும், ஓடும், குதிக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி தகவமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதோட நகங்கள் வந்து எப்படி இருக்குன்னா கூர்மையாக இருக்கிறனால தான் கிளையை வந்து நல்லா வந்து பிடிச்சிட்டு மரத்தில் உட்காருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பறவையோட வால் வந்து எதுக்குன்னா திசையை வந்து கட்டுப்படுத்த உதவுது, பறக்கிறப்ப திசையை கட்டுப்படுத்த உதவுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பறக்கும்போது வந்து அழுத்தத்தை தாங்கிறதுக்காக தான் மார்பு பகுதி வந்து என்னென்னா ரொம்ப வலிமையானதாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பறவையோட 2 கண்கள் இருக்குல்ல, அட் அ டைமில் வேறு வேறு இடத்த வந்து பார்க்கக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கும் எதுனா பறவைகள். இதுக்கு வந்து என்னென்னா இருபார்வை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம டே டு லைஃப்பில் வந்து என்னென்னா நார்மலாக நம்ம பார்க்குறோம். இதை வச்சே நம்ம வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்கலாம். எப்படின்னா அமீபாவோட எது மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யுது, பாரமீசியம் எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுது, அல்லது வந்து யூக்ளினா எப்படி இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படி கேட்கலாம். அல்லது வந்து இப்போ மீன் வந்து எது மூலமாக சுவாசிக்குது, பல்லி எந்த உறுப்பு மூலமாக சுவாசிக்குது, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து நம்ம படித்து எழுதிக்கலாம். செய்தி துளிகளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம். குளிர்கால உறக்கம் அப்படின்னா என்னன்னா சில விலங்குகள் வந்து என்ன செய்யும்னா குளிரை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த செயலையுமே செய்யாமல் அது செயல்பாடெல்லாம் நிப்பாட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி குளிர்காலத்தில் தூங்கக்கூடிய விலங்குகள் தான் வந்து என்னென்னா ஆமை. இதை தான் குளிர்கால உறக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. சில விலங்குகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெப்பத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த செயலையுமே செய்யாமல் அதோட செயல்பாட்டெல்லாம் நிறுத்திட்டு அது வந்து தூங்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கோடை காலத்தில் தூங்கக்கூடிய உறக்கத்தை கோடைக்கால உறக்கம்னு சொல்கிறாங்க. இது வந்து எது செய்யும்னா நத்தை செய்யும். ஆமை வந்து குளிர்காலம், கோடைக்காலம் வந்து நத்தை. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒட்டகம். ஒட்டகத்தோட தகவமைப்பு. ஒட்டகம் வந்து எங்கே இருக்கும்னா பாலைவனம். பாலைவனம்னா வெப்பமான பாலைவனத்தில் இருக்கும். பாலைவனத்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கால் எப்படி இருக்குன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். ஏன்னா மணல் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உடலை பாதுகாக்கணுன்றதுக்காக கால் ரொம்ப நீளமாக இருக்கும், மேலே தான் உடம்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்போயெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அப்போயெல்லாம் அதிக அளவு தண்ணியை வந்து குடிச்சு வச்சுக்கிறோம், உள்ளேயே வந்து என்னென்னா சேமித்து வச்சுக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாலைவனத்தில் வந்து தண்ணி இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு வந்து தகவமைப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா உடலில் வந்து நீரையே சேமிக்க வைக்கக்கூடிய தகவமைப்பை இப்போ எது பெற்றிருக்குன்னா ஒட்டகம் பெற்றிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒட்டகம் வந்து குறைந்த அளவு தான் சிறுநீரை வெளியேற்றும். சாணமும் வந்து எப்படின்னா அதுலேயும் வந்து தண்ணி இருக்காது, அதாவது தண்ணி சத்தே இல்லாமல் வறண்டு காணப்படும். ஏன்னா அது பாலைவனத்தில் இருக்குது, அதனால அதோட தகவமைப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வியர்வையும் ஒட்டகத்துக்கு வராது, சிறுநீரும் கம்மி, மலத்துலேயும் வந்து என்னென்னா அதாவது சாணத்திலும் வந்து வறண்டு காணப்படும், வியர்வையும் கம்மி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒட்டகம் வந்து அதோட உடம்புல இருந்து கொஞ்சம் நீரை இழக்கிறதுனால அதனால பல நாட்களுக்கு வந்து நீர் அருந்தாமல் உயிர் வாழ முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்துலேயுமே வந்து நம்ம உடம்புல இருந்து 3 வகையாக வந்து நீர் வந்து வெளியேறும். சிறுநீர், வியர்வை, இன்னொன்று மலம் மூலமாக வெளியேறும். இது 3 மூலமாகவே ஒட்டகத்துக்கு வந்து வெளியேறலாம் அதிக அளவு. அப்போ இதனால நீர் அருந்தாமல் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒட்டகத்துக்கு திமில் இருக்கும். அந்த திமிலில் தான் என்னென்னா கொழுப்பை வந்து சேமித்து வச்சுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்போலாம் சக்தி தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த கொழுப்பை வந்து சிதைச்சு அதுக்கான ஊட்டத்தை வந்து எடுத்துக்கிறோம் ஒட்டகம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டகம் பெரிய தட்டையான திண்டு கால்கள் மூலமாக மிருதுவான மணலில் வந்து நடக்கக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கு. இப்போ மணலில் வந்து நம்ம ஈஸியாக நடக்க முடியாது, ஆனால் ஒட்டகம் வந்து அதால் நடக்க முடியும். ஏன்னா வந்து தட்டையான திண்டு மாதிரி பெரிய கால்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாலைவன கப்பல் எது அப்படின்னா பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது ஒட்டகம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் நிறைய தூசி அடிக்கும், எப்போ பார்த்தாலும் காற்றடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி தகவமைப்பையும் வந்து என்னென்னா ஒட்டகம் வந்து பெற்றிருக்கு. இதுக்கு வந்து நீண்ட கண் இமைகள் இருக்கும். அதே மாதிரி தோல், கண், காது இது எல்லாமே வந்து என்னென்னா புயல்ல இருந்து அதை வந்து பாதுகாத்துக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மூக்கு வழியாக வந்து மணல் காத்தடிக்கிறப்ப பாலைவனத்தில் மூக்கு வழியாக மணல்லாம் போகும். இந்த மாதிரி போகாமல் இருக்க அதுக்கு வந்து தகவமைப்பை பெற்றிருக்கு. எப்படின்னா நாசி துவாரங்கள் வழியாக அந்த தூசிகள் வந்து உள்ளே போகாமல் தடுப்பதற்காக அது வந்து மூடிய நிலையில் வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கங்காரு எலி வந்து எப்பயுமே நீர் அருந்தாத விலங்கு எதுன்னு கேட்டால் இந்த கங்காரு எலி. இது வந்து எப்பயுமே நீர் அருந்தாது. அதுக்கப்புறம் நீர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா அது சாப்பிட்ற உணவுல இருந்தே அதுக்கு தேவையான நீரை வந்து பெற்றுக்கிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம மாநிலத்தோட மாநில விலங்கு எது அப்படின்னா நீலகிரி வரையாடு. இது வந்து என்னன்னா மலைகளில் இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கும்ல, அந்த பாறைகளோட இடுக்குகளில் கூட ஈஸியாக வந்து நுழைஞ்சு போயிடும். பாறைக்கு இடையிலலாம் வந்து ஈஸியாக போக முடியாது. ஆனால் இந்த நீலகிரி வரையாடு வந்து ஈஸியாக போயிடும். அதுக்கேற்ற மாதிரி உடலை வந்து சமநிலையோட வச்சுருக்கும். அதுக்கு அந்த சமநிலையாக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தாவர வகைகளை வந்து உண்ணக்கூடிய திறன் பெற்றிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எதுனா நீலகிரி வரையாடு. நெக்ஸ்ட்டு விலங்குகளோட பெயர், அது எங்கே வாழுது, தகவமைப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று துருவக்கரடி. இது துருவ பகுதியில் வாழும். இது வந்து பாதுகாப்புக்காக தோல் வந்து தடிமையானதாக இருக்குது, வெண்மையான ரோமங்கள் கொண்டிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெண் குயின். இதுவும் துருவ பகுதி. இது வந்து பெண் குயின் நீந்தும். இதுக்கு நீந்ததுக்காக துடுப்பு இருக்கும், நடப்பதற்கு 2 கால்கள் இருக்குது. வரையாடு மலைப்பகுதி. இதுக்கு ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி வலுவான குழம்புகள் இருக்கும் காலில். குளிரில் இருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கான நீளமான ரோமங்கள் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிங்கம் எங்கே இருக்கும்னா காடு. இது வந்து வேகமாக வந்து ஓடக்கூடிய தன்மையாக இருக்கும், வலிமையானதாக இருக்கும். இது வந்து இரையை பிடித்து சாப்பிட்றதுக்கு கூர்மையான நகங்கள் வந்து காணப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த பாடத்தோட இது. அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம விலங்குகள் அப்படின்றது. இந்த யூனிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.